கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தை கவனிங்க. ஆண்டவருடைய வசனத்தினால் அந்த நாள் ஆரம்பிங்க. இந்த நாள் உங்களுக்கு மங்களகரமா இருக்கும். நம்ம ஆண்டவருடைய வசனத்தை பார்ப்போம், பாருங்கள். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நமது ஆண்டவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எஸ், பாருங்கள், இங்கு இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராளையும் நோக்கி பாருங்கள். நாம் யாரை நோக்கி பார்ப்போம்? நம்மளுடைய தூரத்துக்கு எட்டுகிற ஜனங்களை நாம் நோக்கி பார்ப்போம். ஆபிரகாம், சாராள் அவங்களுடைய தகப்பன் தாய், அதை நோக்கி பார்க்கலாம். ஆனால் இஸ்ரவேல் என்று ஒரு ஜனம் உருவாவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் ஆண்டவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? ஆதியாகமம் 15:5, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ நட்சத்திரங்களை அண்ணாந்து பார். நாம் யாரை அண்ணாந்து பார்ப்போம்? நம்மளோட தூரமா இருக்கிற காரியங்களை, ஹல்லேலூயா, நமக்கு எட்டாத காரியங்களை நம்ம அண்ணாந்து பார்ப்போம். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லாம இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எட்டாத ஒரு காரியத்தை நீ அண்ணாந்து பார் என்று சொல்றாரு. அண்ணாந்து பார்க்கும் பொழுது நட்சத்திரங்களை பார்க்கிறாரு. இவைகளை என்ன உன்னால் கூடுமா? முடியாத ஆண்டவரே, முடிஞ்சா என்னப்பா என முடியாது. அந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்றாரு. ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆபிரகாமை கூடாரத்திலிருந்து ஆண்டவர் வெளியே வர சொல்லி, உன்னை இப்படி ஆசீர்வதிக்க போறேன், பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். பாருங்கள், 2 நாளாகமம் 6:4 சொல்லுகிறது, அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. வாக்கினால் என் தகப்பன் தாவீதுக்கு அவர் சொன்னதை தன் கரத்தினால் நிறைவேற்றினார். தாவீது சொன்னாரு, இந்த மாதிரி ஆலயம் உன்னுடைய மகன் கட்டுவான் என்று சொன்னாரு. அதே மாதிரி தாவீதுடைய குமாரன் சாலமோன் ஆலயத்தை கட்டி சொல்றாரு, என் தகப்பனுக்கு ஆண்டவர் வாயினால் வாக்கு உரைத்ததை தன் கரத்தினால் நிறைவேற்றினார். உங்களுக்கு ஒரு வாயினால நிறைய சொல்லியிருக்கிறாரு. அண்ணாந்து பாருப்பா, பெரிய காரியமா இருக்கு ஆண்டவரே, நீங்க அண்ணாந்து பார்த்திருக்கிறீங்க. அவைகளை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னார், நீ அண்ணாந்து பாரு, என்ன கூடுமா? முடியல ஆண்டவரே, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும். இஸ்ரவேலர்கிட்ட சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்க. எஸ், உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து உங்களுக்கு காரியம் நடந்த பின்பதாக ஆண்டவர் சொல்லுவாரு, நீ நோக்கி பார், நான் உனக்கு செஞ்சிருக்கிறத நோக்கி பார் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரால முடியாதது ஒன்றுமில்லை. நீங்க அண்ணாந்து பார்க்கிற காரியங்களை உங்க கண்களினால் நீங்க நோக்கி பார்க்க ஆண்டவர் செய்வாரு. உங்களால இதை எட்டி பிடிக்க முடியல நினைச்சு கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் அவைகளை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:15-16 நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருந்தார். chosen vessel. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் உங்களுக்கு எதிராக யாரும் ஒன்றும் பேச முடியாது. உங்களை ஆண்டவர் ரோமர் 8:33-34 சொல்லுது, தெரிந்து கொண்டவர்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க மேல யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஆமா, தேவன் உங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பெருக்கத்தின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாம் கொடுப்பாரு.
கலாத்தியர் 4:19 வாசிக்கிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நீங்க நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்க போறீங்க. அதாவது கிறிஸ்துவுக்குள் நிறைய சிறு பிள்ளைகளை பெற்றெடுக்க போறீங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய நிருபங்களை எழுதினார், எக்கச்சக்கமா எழுதினார். பெருக்கத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கூறியிருக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. இன்னைக்கு அவங்க அண்ணாந்து பார்க்கிற காரியங்களை, அவங்க சீக்கிரத்துல நோக்கி பார்க்கிற காரியங்களை அவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய கை இதெல்லாம் எட்டி பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சீக்கிரம் காலம் வருது, அவங்க எதற்காக ஜெபிக்கிறாங்களோ அதை அவங்க கையில பெற்றுக்கொள்ளுகிற காலங்கள் வருகிறது ஆண்டவரே. அதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை அழைக்கிறீர், உங்களை ஆசீர்வதிக்கிறீர், இவர்களை பெருக பண்ணுவீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.